கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஏசாயா 38வது அதிகாரத்தில் கூட எசேக்கியா ராஜா குறித்து நம்ம பார்க்குறோம். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவங்ககிட்ட வந்து, உன் வீட்டுக்காரத்தை நீ ஒழுங்குபடுத்துப்பா, நீ பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது உடனே எசேக்கியா என்ன செய்கிறாருன்னா, தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிறார். கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் ஆண்டவரே. கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பா, நான் உமக்கு முன்பாக நான் எப்படி வாழ்ந்தேன், உண்மையாக வாழ்ந்தனே, மன உத்தமாக நான் நடந்தேன்னு சொல்லி நினச்சி பாருங்கப்பான்னு சொல்லி அவன் அது விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுகுறான். மிகவும் அழுதுன உடனே ஆண்டவர் உடனே இறங்கி என்ன பண்ணுறாருன்னா, ஏசாய்க்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் எசேக்கியாவோட விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நாட்களோட 15 வருஷத்தை கூட்டு வந்தேன். அழுத உடனே ஆண்டவர் மன இறங்குறார். இறங்கி 15 வருஷம் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்குறார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எசேக்கியாவோட அந்த கண்ணீரை கேட்டு, அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவரோட வாழ்க்கையில் ஆண்டவர் பதில் கொடுக்குறார். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் கண்ணீரோடு ஆண்டோடைய சமூகத்தில் விதைக்கிறீங்களோ, கண்ணீரோடு ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் எந்தெந்த ஜெபத்துக்கெல்லாம் நீங்கள் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அதனால் நீங்கள் எந்தெந்த காரியத்துக்காக தெய்வ சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அந்த கண்ணீரை ஆண்டவர் கண்டு நீங்கள் எடுக்கிற விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். எசேக்கியா ஆண்டவர் வாழ்க்கையில் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். 15 வருஷம் ஆண்டவர் ஆயுஷ் நாட்களை கொடுத்தது போல், அவர் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சது போல் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்வார். அதனால் ஆண்டவர் நோக்கி நம்ம விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்துக்கு இந்த நாளில் பதில் கொடுத்து கர்த்தவங்களை சாட்சி நிறுத்துவ ஜெபிக்கலாமா? துதிகள் மத்திய வாசம் நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிற இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியத்தை கூட சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவர் விண்ணப்பிக்கிறார்களோ, அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறீங்க. நமக்கு நன்றி. அவருடைய கண்ணீருக்கு பதிலை கொடுக்க போகிறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவர். எல்லா மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.